tuples. So what is mean by tuple? Tuple அப்படினா என்னன்னா நம்ம லிஸ்ட் என்ன சொல்லிருந்தோம் ஸ்கொயர் பிராக்கெட்ல ஓபன் ஆகும் மேம் ஒரு வேரியபிள் கொடுப்போம் ஓகேவா லிஸ்ட்டை எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம் கொண்டு நடுவுல இன்சர்ட் பண்ணலாம் delete பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆனா டியூபிள்ஸ்ல அந்த மாதிரி எந்த ஒரு மாடிஃபைமே பண்ண முடியாது ஓகே see a tuple is a sequence of value which can be of any type and they are indexed by integers. Values in tuple are enclosed in parentheses separated by comma. We are using parentheses 1, 2, 3. Okay va? So tuple la parentheses kulla with separated with commas la da enoda elements irukum. The elements in the tuple cannot be modified. Very important. Cannot be modified. என்ன ஆனாலும் எதையும் என்னால modify பண்ண முடியாது. Once create பண்ணிட்டேன் அப்படின்னா tuple பொறுத்த வரைக்கும் we are cannot be modified in a list. ஓகேவா ஸோ அதனால தான் tuple இம்மியூட்டபிள்னு சொல்லுவோம் லிஸ்ட்டை மியூட்டபிள்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிரியேட்டிங் tuple ஸோ இப்போ ஒரு tuple எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம் tuple can be created by enclosing the element in parentheses separated by comma so we are assigning t is equal to our variable we are assigning the variable some of the elements a b c d okay to create a tuple with a single element we have to include final comma okay ma'am this is our elements this is our tuple list okay va tuple elements so இதுல நான் ஒரே ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டை மட்டும் ஓகேவா கிரியேட் பண்ணிட்டு அதை மட்டும் என்ன டைப்புங்கிறத எனக்கு வேணும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we are using comma see ஃபைனல்ல நீ ஒரு கமா யூஸ் பண்ணணும் சிங்கிள் எலிமெண்ட் மட்டும் யூஸ் பண்றேன் டப்பிள்ல அப்படின்னா we are using final comma so see t is equal to single quotes final comma so type of t so இந்த aங்கிறது என்ன டேட்டா டைப்பை சேர்ந்தது t ஓகேவா ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபைனல் கமா கொடுக்கும்போது இது என்னன்னா டப்பிள் வகையை சேர்ந்தது புரிஞ்சா அண்ட் தென் நெக்ஸ்ட் alternative way to create a tuple is the built-in function tuple which mean it creates an empty tuple so அதே மாதிரி தான் நம்ம empty list create பண்ணோம்ல so நம்மளோட சிம்பல் என்ன இதுதான் parenthesis தான் நம்மளோட டப்பிளோட சிம்பல் so t print பண்ணா என்ன வரும் empty parenthesis ஓகேவா so இதுதான் empty tuple okay and then next accessing element in tuple okay so இப்போ நம்ம என்ன பண்ணோம் tuple-னா என்ன எப்படி கிரியேட் பண்றது empty tuple எப்படி கிரியேட் பண்ணனும் பார்த்தாச்சு இப்போ அந்த empty tuple குள்ள how we are accessing element in tuple ஓகேவா if the argument in sequence their result is a tuple with the elements of sequence so tuples-ல என்னவா இருக்கணும் இப்போ நான் parenthesis குள்ள இருக்கேன் ஓகே டப்பில் நம்ம என்ன ரீசன் சொன்னோம் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது மாடிஃபை பண்ண முடியாது அப்போ நம்ம கொடுக்கும்போதே கேர்ஃபுல்லாக எலமெண்ட்ஸை கொடுத்துடணும் சீக்வன்ஸ் அடுத்தடுத்து தான் கொடுக்கணும் இல்லை நான் இங்கே ஃபஸ்ட்டு 1 கொடுக்குறேன் இது எந்த எலமெண்ட்டும் கொடுக்கல ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்கே 5 கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது ஓகேவா ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் பாசிபிள் ஸோ we are assigning variable t is equal to tuple of python ஓகேவா ஸோ டீங்கிறத நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டி கொடுத்துட்டேன் பைத்தான்ங்கிறத கீழே டைப் பண்ணிட்டேன் ஓகேவா மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸை நான் இந்த இடத்துல கொடுத்துட்டேன் வித்தின் பேரந்தாசஸ்குள்ள ஸோ இப்போ என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன்னா டி ஆஃப் 0 ஸோ டியூப்பிள் ஆஃப் 0 அப்படிங்கிறத நான் இங்கே பிரிண்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ டியூப்பிள் ஆஃப் 0 லிசன் டீங்கிறதுக்கு நான் இங்கே எதுவுமே அசைன் பண்ணலை ஜஸ்ட் அதுக்கு கீழே டைப் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஓகேவா நான் இங்கே கொடுக்கும்போது எனக்கு எது அசைன் ஆகிருக்கோ அதுதான் எடுத்துக்கும் இங்கே தான் நான் அசைன் பண்ணியிருக்கேன் புரியுதா ஸோ இந்த இடத்துல நான் அசைன் பண்ணியிருக்கேன் அதனால தான் எனக்கு டி ஆஃப் 0ங்கும் போது இங்கே போயிடுது ஓகேவா ஸோ அப்போ டி ஆஃப் 0ங்கும் போது 0th இண்டெக்ஸில் ஏங்கிறது இருக்கும் and then t of 1 ல இருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்ன இது
அப்போ பிங்கிறது 1, 100ங்கிறது 2, 8.02ங்கிறது 3. ஸோ இந்த 3 வேல்யூஸும் பிரிண்ட் ஆகிடும். கிளியரா? எப்படி ஒரு வேல்யூஸ் வந்து எலமெண்ட்டை வந்து நம்ம டப்பிளில் அக்சஸ் பண்ணலாங்கிறது தெரிஞ்சிருச்சா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெலிட்டிங் அண்ட் அப்டேட்டிங் டப்பிள். Tuple are immutable. I already told this is immutable, cannot change anything. So hence the elements in tuple cannot be updated and modified. Yes. So immutable அப்படினாலே எந்த அப்டேட்டும் பண்ண முடியாது, எந்த மாடிஃபைடும் பண்ண முடியாது. ஓகேவா? பட் we can delete the entire tuple. மாடிஃபைடு தான் பண்ண முடியாத ஒழிய அப்டேட் தான் பண்ண முடியாத ஒழிய எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி we can using del அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி என்னால் என்டையர் டப்புளையும் delete பண்ண முடியும். ஓகே, ஸோ அவர் கீவேர்டு என்ன அப்படின்னா del. ஸோ see example a is equal to programming 200. This is our elements. Okay, try changing an element. ஸோ ஓகே, நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, இது எப்படி நாங்கள் நம்புறது? ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. ஓகே, ட்ரை சேஞ்சிங் அன் எலமெண்ட். ஒரு எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணி தான் பார்க்கலாமே. ஏ ஆஃப் 0. ஸோ அரே ஆஃப் 0 அப்படிங்கிறதுல நான் என்ன பண்ணிக்கிறேன், பைத்தான்னு கொடுத்துட்டேன். இப்போ அந்த ஏ ஆஃப் 0ங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, எதையுமே மாடிஃபை பண்ண முடியாது. கொடுத்தா வேரியபிள் தான் கொடுக்கணும், இது வேரியபிள் கிடையாது, இண்டெக்ஸ் வேல்யூவோட அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த மாடிபிளும் பண்ண முடியாது. இப்போ நான் ஏல என்ன கொடுத்துருப்பேன், இப்போ ஏல வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு ஆப்பிள்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிள், ஆப்பிள்னு எடுத்திருக்கேன்ப்பா. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஏ ஆஃப் 0th இண்டெக்ஸில் டீன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பிரிண்ட் ஏ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இந்த எரர் தான் காட்டும். இது பாசிபிளே கிடையாது. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன அசைன் பண்ணியிருக்கோம், ஏக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் இது எலமெண்ட்ஸ் அசைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ஏ ஆஃப் 0க்கு பைத்தான் கொடுங்க அப்படின்னாலும் அது கொடுக்காது. ஓகேவா? ஏன்னா டப்பிள் என்ன பண்ணாது, எந்த மாடிஃபையும் பண்ணாது. ஸோ இது எரர். அப்போ பிரிண்ட் ஏ ஆஃப் 0ங்கும்போது இந்த பைத்தான்ங்கிறது பிரிண்ட் ஆகாது. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் deletion of tuple. ஸோ எப்படி delete பண்ணலாம்? see a is equal to abcd del of a. ஸோ ஏங்கிறத delete பண்ணணும். அப்போ நான் delன்னு யூஸ் பண்ணாலே என்ன ஆகும், entire tuple delete ஆகும். ஸோ delete entire tuple, delete a of 1. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா deleting one element in tuple not possible. நான் தான் சொல்லிட்டேன்ல, எந்த மாடிஃபையும் பண்ண முடியாது, அப்டேட்டும் பண்ண முடியாது. ஒன்றே ஒன்று பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்டையர் டப்புலையும் டெலீட் பண்ணலாம். சரி, டெலீட் தானே பண்ணுறோம், ஒன்று ஒன்றா பண்ணலாமா அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரீப்ளேசிங் ஒன் டியூபிள் வித் அனதர். சரி, ஓகே, ஒரு டியூபிளுக்கு இன்னொரு டியூபிளில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ கொடுத்தாச்சு, டி இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற வேல்யூவை, ஏங்கிற லெட்டரை எங்கே கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ இதில் 1லேருந்து பிரிண்ட் ஆகணும்ப்பா. ஓகே, ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம். 1லேருந்து பிரிண்ட் ஆகணும்னா என்ன வரும், பி சி டி இது வரணும். ஓகேவா? இந்த ஏங்கிறத ஆட் பண்ணி 0th இண்டெக்ஸில் ஏ வர மாதிரி கொடுக்கணும். எப்படி அவன் கன்சிடர் பண்ணியிருக்கானா, இந்த மாதிரி எனக்கு கேட்டிருக்காங்க, இப்படி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? இது பாசிபிளே கிடையாது. பிகாஸ் என்னால் எதுவுமே என்ன பண்ண முடியாது டப்பிளில், we cannot modified anything. ஓகேவா? ஸோ அப்போ பிரிண்ட் டீன்னு கொடுக்கும்போது என்ன பிரிண்ட் ஆகும், ஆஸ் யூஷுவல் நான் என்ன அசைன் பண்ணணும் அதுதான் பிரிண்ட் ஆகும். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் டப்பிள் அசைன்மெண்ட். ஸோ நார்மலாக அசைன் பண்ணுறதுக்கும் டப்பிளில் அசைன் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நார்மலாக அசைன் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுவோம், சிங்கிளாக a equal to 5, b equal to 10. இது என்ன அப்படின்னா நார்மல் அசைனிங். நார்மலாக அசைன் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகேவா? டப்பிள் அசைன்மெண்ட் அப்படின்னா நம்ம எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் எடுத்து அசைன் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாமா? டப்பிள் அசைன்மெண்ட் இஸ் ஆஃப்டன் யூஸ்ஃபுல்
to swap any number of values. ஸோ எந்த நம்பர் ஆஃப் வேல்யூஸை வேணாலும் நம்ம ஸ்வாப் பண்ணி நம்ம அசைன் பண்ணிக்க முடியும். The number of variables in left right of assignment operation must be equal. இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்மளால் அசைன் பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சு. A is equal to B, B equal to C. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்கான மீனிங். நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணிக்கலாம், ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் லெஃப்ட் சைடு ரைட் சைடோட அசைன்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல ABC கொடுத்துட்டேன்னா இங்கேயும் என்ன தான் இருக்கணும், ஸ்வாப் வேணால் பண்ணிக்கலாம். பட் இந்த கவுண்ட் ஆஃப் த வேல்யூ, எவ்வளோ வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கோங்கிற கவுண்ட் ஈக்குவலாக தான் இருக்கணும். Okay, a single assignment to parallelizing assign value to all elements of tuple is the major benefit of tuple assignment. ஸோ இங்கே சொல்லியிருக்கோம்ல நிறைய வேரியபிள்ஸ் அசைன் பண்ணலான்னு. ஸோ இதுதான் மேஜர் பெனிஃபிட்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் tuple swapping in Python. ஸோ பைத்தான் யூஸ் பண்ணி டப்பில் எப்படி ஸ்வாப் பண்ணலாம். we are assigning A is equal to 100, B is equal to 345, C is equal to 450. print A and B. ஸோ இந்த இடத்துல A and Bங்கிறத கொடுத்துட்டேன், A and B. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே எனக்கு எப்படி தெரியுமா பிரிண்ட் ஆகும், ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, இது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம், ஏன் டபுள் கோட்ஸ்குள்ளே இந்த அண்டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, ஏன் இதை மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. இது என்ன வேல்யூ, ஒரு 50, இது ஒரு 60. ஓகே, we are considering. ஓகே, 50 60 அண்ட் சிம்பிள்ங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். பிகாஸ் டபுள் கோட்ஸ்குள்ளே எது கொடுத்துருந்தாலும் அது அப்படியே என்ன ஆயிரும், இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதோட அவுட்புட் இங்கே பார்த்துருங்க. பிரிண்டோட அவுட்புட், ஃபஸ்ட் அவுட்புட் A அண்ட் Bங்கிறத தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஏவோட வேல்யூ என்ன 100, பியோட வேல்யூ என்ன 345. பிரிண்ட் ஆகிடுச்சா, ஃபஸ்ட் பிரிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா டப்பிள் அசைன்மெண்ட்ஸ் ஃபார் 2 வேரியபிள்ஸ். ஸோ 2 வேரியபிளை அசைன் பண்ணால் எப்படி பண்ணலாம், A, B is equal to B, A. ஸோ நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே சொல்லியிருந்தேன் நம்பர் ஆஃப் எனி நம்பர் ஆஃப் வேல்யூஸையும் ஸ்வாப் பண்ணிக்க முடியும். அதை தான் இங்கே நான் ஸ்வாப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? A and B ஆஃப்டர் டப்பிள் அசைன்மெண்ட் என்ன நடக்குது, நான் டப்பிள் அசைன்மெண்ட் சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஸ்வாப் பண்ணியிருக்கேன். அப்போ அது இங்கே பிரிண்ட் ஆகணும் இல்லையா, செக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஏக்கு தான் 100 இருக்கும். ஓகேவா? ஏக்கு தான் 100 இருக்கும், பிக்கு தான் 345 இருக்கும். இந்த இடத்துல நான் ஸ்வாப்பிங் நடத்தியிருக்கேன். கரெக்டாக? அப்போ ஸ்வாப்பிங் நடத்தினால பியோட வேல்யூ ஃபஸ்ட்டாகவும் ஏவோட வேல்யூ செகண்டாகவும் பிரிண்ட் ஆகிடுச்சு. clear? And then third, tuple assignment can be done for number of variables. So 2 number வச்சு assign பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், number of variables வச்சு assign பண்ண போகிறோம். we are assigning ABC. நான் தான் சொல்லியிருக்கேன் ஒரு வேல்யூவை என்ன பண்ணிக்கலாம், ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் CAB அப்படிங்கிறது ஸ்வாப் ஆகும். எப்படி மேம் இதை அசைன் பண்ணுவீங்க அப்படின்னா ஏக்கு சின்னு அசைன் ஆகும், பிக்கு ஏன்னு அசைன் ஆகும், சிக்கு பின்னு அசைன் ஆகும். புரியுதா? இது இந்த மாதிரி தான் என்ன பண்ண முடியும், அசைன் பண்ண முடியும். ஸோ இப்போ பிரிண்டில் என்ன கொடுத்துருக்கேன், பிரிண்ட் டப்பிள் அசைன்மெண்ட் ஃபார் மோர் வேரியபிள்ஸ். ஸோ மோர் வேரியபிள்ஸை நான் என்ன பண்ண போகிறேன், அசைன் பண்ண போகிறேன். ஸோ டப்பிள் அசைன்மெண்ட் ஃபார் மோர் வேரியபிள்ஸ் சி 450ங்கிறது எதோட வேல்யூ, ஸோ ஏங்கிறது எங்கே எதுக்கு அசைன் ஆகும், சிக்குன்னு சொல்லியிருந்தேனா. ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிற இடத்துல என்ன வந்துடும் 450, தட் இஸ் சியோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். பிக்கு எது அசைன் ஆகுது, ஏக்கு இப்படியும் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிக்கு வந்து அடுத்த வேல்யூ எடுத்துக்கலாமா, இப்போ நான் பிக்கு வந்து பியவே அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, அசைன் பண்ணிக்கோ, இது பியோட வேல்யூ. அடுத்து சிக்கு என்ன இருக்குது, மீதி ஏ தான் இருக்குது, அப்போ இது ஏவோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இதில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸை வச்சுட்டு கூட என்னால் அசைன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டப்பிள் ஆஸ் ரிட்டன் வேல்யூ. ஸோ டப்பிளை பேஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வேல்யூ மட்டும்தான் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ரிட்டன் வேல்யூவை பிரிண்ட் பண்ணலாம், எக்ஸ்ப்ரெஷனை பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ரிட்டன் வேல்யூ அப்படின்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் வேல்யூ என்ன வரும்னா ட்ரூ, ஃபால்ஸ் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும்.
சரி ரிட்டன் 1 வருது இல்லை மேம், அது எதுக்கு வரும் அப்படின்னா ரிட்டன் 1ங்கிறது சி ப்ரோக்ராமுக்கு தான் வரும். இது நமக்கு தேவையே இல்லை. ட்ரூ ஃபால்ஸுங்கிறது தான் ரிட்டன் வேல்யூவாக வரும். ஓகேவா? அண்ட் தென் இப்போ நான் ஒரு ட்ரூ ஃபால்ஸுங்கிறதே கொடுக்கல மேம், ஒரு 2 வேல்யூ தான் அசைன் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன வேல்யூ கொடுக்குறியோ அது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக ரிட்டன் 1ங்கிறது தான் சியில் ரன் ஆகும். இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அது பிரிண்ட் ஆகிறது நம்ம பைத்தான்லேயே பண்ணிக்கலாம். ஓகேவா? டப்பிள் ஆஸ் ரிட்டன் வேல்யூ. ரிட்டன் வேல்யூ எப்படி வந்து ஒரு வேல்யூவை ரிட்டன் பண்ணுது? ஜென்ரலி ஃபங்க்ஷன் கேன் ஒன்லி ரிட்டன் one value, but if the value is tuple, the same as returning the multiple value. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, ஒன்லி ரிட்டன் 1 வேல்யூ, ஒரே ஒரு வேல்யூவை மட்டும்தான் ரிட்டன் பண்ணுது. ஆனால் டப்பிளில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மல்டிபிள் வேல்யூஸை ரிட்டன் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக ஃபங்க்ஷன்னு பார்த்தா ஒரு வேல்யூ தான் ரிட்டன் பண்ணும். டப்பிள் மல்டிபிள் வேல்யூஸ் தான் ரிட்டன் பண்ணும். ஓகேவா? ஃபங்க்ஷன் கேன் ரிட்டன் டப்பிள் ஆஸ் ரிட்டன் வேல்யூ. ஸோ எக்ஸாம்பிள் பாரு, இப்போ நான் ஏபி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ ஏக்கு பிக்கும் ஒரு வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. பிரிண்ட் ஏனா 15 பிரிண்ட் ஆகுது, பிரிண்ட் பினா 15 பிரிண்ட் ஆகுது. இல்லை எனக்கு இந்த 2 வேல்யூ மல்டிபிள் வேல்யூஸும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன கொடுத்துடலாம், பிரிண்ட் ஏ கமா பி, ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகே?